ஹே guys, welcome back to our channel. அதாவது வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது a day in my life back from Chennai அப்படின்ற ஹெட்லைனில் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. எஸ், இப்போ அந்த வீடியோவோட கண்டினியூஷனாக வந்து ஈஸ்டர் சண்டேவோட vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ ஈஸ்டர் சண்டே vlog வந்து ஆக்சுவலாக சர்ச்சுக்கு கிளம்பிட்டு வந்து உங்களுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். வீடியோவை வந்து கவர் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சர்ச்சுக்கு கிளம்புறதுக்காக வந்து நான் ட்ரெஸ் அயன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்தேன். ஆக்சுவலி திஸ் இஸ் அன் நியூ ட்ரெஸ். ஒரே ஒரு டைமு என்னோட யங்கர் பிரதர், அதாவது என்னோட சித்தி பையனோட மேரேஜுக்காக வந்து எடுத்த ஷர்ட்டு. அதில் அந்த ஒரே நாள் மேரேஜுக்கு மட்டும்தான் போட்டேன். சரி, இப்போ அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அயன் பண்ணலான்னு எடுத்தேன். இங்கே பாருங்க, இதில் தெரில, பேக் கேமராவில் காட்டுறேன். இங்கே பாருங்களேன், ஏதோ பிளாக் கலரில் இருக்குது. எப்படி இது வந்துச்சுன்னே தெரில. நான் அயன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதை எடுத்து பார்க்குறேன், இப்படி இருக்குது. ஐயோ, இதை எப்படி நான் போட முடியும்? ஆசையாக எடுத்தேன் இந்த ஷர்ட்டு. இது எப்படி ஆச்சுன்னே தெரில. ஒரு வழியாக பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸவே வந்து போட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். அவசரமாக அயன் கூட பண்ணல, அப்படி போட்டேன். ஒரு பரவாயில்லாமல் தான் இருக்குது. அதனால் அப்படியே போட்டுட்டேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் லேட் ஆயிடுச்சு. டைம் 11:15 மாஸ் டைம் சொல்லியிருந்தாங்க. பட் இங்கேயே 11:15 ஆச்சு. ஊரே சர்ச்சுக்கு போயிடுச்சு. நான் தான் கடைசியாக போகிறேன். லாஸ்ட்டாக கிறிஸ்மஸ்க்கோ நியூ இயருக்கோ போனது மாதிரி நான் தான் லாஸ்ட்டாக இந்த ஸ்ட்ரீட்லேருந்தே நான் தான் லாஸ்ட்டாக போகிறேன். ஓகே, அப்படி நான் சர்ச் போயிட்டு வந்துடுறேன். வந்து திருப்பி உங்களை பார்க்குறேன். ஹே காய்ஸ், சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு வந்து டைம் என்ன இப்போ? டைம் என்ன எனக்கு என்ன தப்பாக காட்டுதா? 2:30. ஓகே, பெரிய முழங்க தான் இருக்குது. ஓகே, 2:30 ஆக போகுது. ஓகே, இப்போ வந்து 2:30 ஆக போகுது. ஆக்சுவலி 11:15 சர்ச்சுக்கு போனது இப்போ 2:30 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஐ திங்க் பேக்ரவுண்டில் வாய்ஸ் கேட்கும் அப்படி நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால நான் வந்து நன்மை கொடுக்கும் போதே வந்துட்டேன். அதுக்கு மேலே நம்மளால தாங்க முடியாது. ஏன்னா நேற்று நைட்டும் பஸ்ஸில் தூங்கவே கிடையாதா. ஸோ ஓவர் டயர்டு. ஸோ அதனால் போகிறோம், செம்மையாக ஒரு தூக்கம் போடுறோம். காலையில் ஒரு 10 o'clock எந்திரிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஈஸ்டர் செலிப்ரேஷன் பிளாகை கண்டினியூ பண்ணுறோம். அதுதான் என்னோடய பிளான். ஓகே காய்ஸ், நான் இப்போ போய் நான் தூங்க போகிறேன். குட் நைட் டு ஆல். ஏ காய்ஸ், குட் மார்னிங். சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்து தூங்கி எழுந்தாச்சு. வேறு வண்டியை ஓட்டிட்டு நம்ம சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்து தூங்கி எழுந்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட வேலையா என்ன, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சின்னதாக ஒரு டீ குடிச்சிட்டு அது ஷிஷெல்லாம் வழக்கம் போல் நான் சமையல் ஆரம்பிச்சிட வேண்டியதான். மீட் ஐட்டம்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு மீட் வந்துருச்சு. இன்னும் 2 மீட் வாங்க போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் நம்மளோட சமையல் வேலைகளை பார்க்கலாம். இதில் எஸ்பெஷலி வந்து அதை தனியாக பண்ணாமல் என்னென்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக கேரளா ஸ்டைல் பீஃப் ஃப்ரை அப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ லென்த்தாக போச்சுன்னா அதை தனியாக வந்து ஒரு வீடியோவை போட்டேன். ஓகே, கேரளா ஸ்டைல் பீஃப் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் போடுறேன். பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, இப்போ போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். ஐ திங்க் ஐ டோன்ட் ஹேவ் ஹங்க்ரி. பட் சமைச்சு முடிச்சுட்டு கண்டினியூவாக வேலை பார்க்கலாம்ல. அப்புறம் இல்லைனா இது பாதி அது பாதின்னு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். இப்போ வாங்க சாப்பிட போகலாம். ஏ கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மீட் ஐட்டத்தை எங்கள் அப்பாவை எடுத்துகிட்டு வர சொல்லி காசு கொடுத்து அனுப்புனா அவர் ஜென்ரலாகவே கடையில் 4 பேருக்கு மேலே நின்னா அது கூட்டமாக இருக்குது, வர லேட் ஆகும்னு சொல்லிடுவார். அதே மாதிரி இப்போவும் சொல்லிட்டாரு. அதனால் இப்போ நானே வேறு வழி இல்லாமல் மீட் ஐட்டம் எடுக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்படியே வாங்க எங்கள் ஏரியாவை சுற்றி பாருங்கள். ஆக்சுவலாக ஏ டே இன் மை லைஃப் அப்படின்ற வீடியோவில் முன்னாடி போட்ட ஒரு டே இன் மை லைஃப் வீடியோலேயே வந்து பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி. பார்க்காதவங்க, புதுசாக வந்தவங்களும் இப்போ பாருங்கள்.
வந்து கேரளா ஸ்டைல் பீஃப் ஃப்ரைக்கு வந்து இந்த மாதிரி தேங்காயை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி ரெட்டிஷாக வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெட்டி வச்சிருக்கிற ஆனியனை இந்த மாதிரி கொட்டிடணும். ஓகே, வெட்டி வச்சிருக்கிற ஆனியனையும் போட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுவோம். இதுவும் ப்ரௌனிஷாக வர்றது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு போட்ட உடனே கண்ணாடி மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. நல்ல டீப் ஃப்ரை. இப்போது அடுத்து பச்சை மிளகு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டணும். போட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி இதோ இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஐயோ 1 kg கறி அப்படிங்கிறதுனால நான் நிறையா ஆட் பண்ணுறேன். ஜென்ரலாகவே ரெட் மீட் ஐட்டம்ஸ்க்கு அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, போட்டாச்சு. இப்போது நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஆல்ரெடி நான் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இது என்ன பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வெங்காயம், சோம்பு, மல்லித்தூள், அப்புறம் வந்து ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாட்டேங்குதுமா? இப்போது நெக்ஸ்ட்டு ஃபார் ஃப்ளேவர் கலரிங் காஷ்மீர் சில்லி. ஃபார் கலருக்காக காஷ்மீர் சில்லி. ஏன்னா அது காரம் இருக்காதுங்கிறதுனால நம்ம இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம். கலருக்காக தான் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிட்டோம். ஆமாம், ரைட். அடுத்தது ரெட் சில்லி பவுடர். நம்மளோட ஸ்பைஸிக்கு ஏற்றது மாதிரி ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணுறோம். தட்ஸ் இட். இப்போ வந்து அந்த மீட்டை வெந்த பாயிலான தண்ணியும் ஊற்றி நல்லா சுண்டிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். நல்லா ரொம்ப ட்ரை, இந்த தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமாட்டுக்கு நம்ம மீட்டை வந்து ஆட் பண்ணுவோம். பிகாஸ் மீட் ஆல்ரெடி நல்லா குக் ஆகிருக்கு. நல்ல இளம் கண்ணுக்குட்டியோட கறி. ஸோ அதனால் வந்து நல்லா இது பாயில் வற்றட்டும், தண்ணி வற்றட்டும். கம்ப்ளீட்டாக தண்ணி வற்றி ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மீட்டை ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த கேரளா ஸ்டைலோட இது வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இங்கே மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் இங்கே மட்டன் குழம்பு, இங்கே சிக்கன், அப்படியே இங்கே பார்த்திங்க அப்படின்னா அசிஷுவல் பிரியாணி, அதுக்கப்புறமா ஆனியன் ரைத்தா. கேரளா ஸ்டைலில் எம்மியான பீஃப் ரெடி ஆயிடுச்சு. பீஃப் ஃப்ரை டேஸ்ட்டும் பார்த்துட்டேன், வேறு லெவல். அடிப்பொலி அப்படி தான் சொல்லணும். கேரளா ஸ்டைல்னால செம்மையாக இருக்குது. இப்போது குக்கிங் வாஸ் ஓவர். பீஃப் கேரளா ஸ்டைல் பீஃப் ஃப்ரை, மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி. அந்த சிக்கன் கிரேவிக்குள்ளே இன்னொன்று இருக்குது, அது நைட்டுக்கு தான். அப்புறம் இங்கே பிரியாணி, இங்கே இருக்க பிரியாணி அண்டா. ஆக்சுவலாக பார்சல் போகிற வீட்டுக்கெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆனியன் ரைத்தா. நாங்கள் என்னடா எப்போ பார்த்தாலும் பிரியாணி இவ்வளோ பெரிய வட்டகையில் போடுவோம், இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் இவ்வளோ வடை சாப்பிடுங்க நீங்கள் கேட்கக்கூடாது. அது பக்கத்து வீட்டுக்கெல்லாம் பங்கு போகும். அதனால சரி, ஓகே, நான் போய்ட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அப்படியே சாப்பிட பார்ப்பேன். நல்லா சீரம் சிறப்புமா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இப்போ அதை செரிக்கிறதுக்காக லெமன் சோடா குடிக்க போகிறோம். குடித்தா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, நவ் ஐம் ரிலாக்ஸ்ட். சில்லுன்னு கொஞ்சம் சோடா உள்ளே போனால் தான் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக அது மதிப்பு கொடுத்தது மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஜென்ரலாகவே அப்படி தான். நான்வெஜ் சாப்பிட்டாவே ஏதாவது மீட் ஐட்டம் சாப்பிட்டாவே கண்டிப்பாக இது மாதிரி சோடா இல்லைனா ஏதாவது கேஸ் ஐட்டம் சாப்பிடுவேன். அப்போ தான் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. இப்போவும் அதுதான். அப்படியே சோடாவை குடிச்சிட்டு போய் நல்லா ஒரு தூங்கி எழுந்திரிச்சோன்னா ஈவினிங் எழுந்து குளிச்சுட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, தூங்கி எழுந்துட்டு வந்தவங்க பார்க்குறேன். ஹே கைஸ், தூங்கி எழுந்து குளிச்சுட்டு
டீ குடிச்சு நல்ல ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆகியாச்சு. ஸோ இதுக்கப்புறமா வாட்டிக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து சர்ச்சுக்கு போகணும். பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சில் வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசீர்வாதம், இட்ஸ் மீன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்ற ஒரு சடங்கு நடக்கும். அந்த சடங்குக்கு அப்புறம் வந்து தேர் இழுப்பாங்க. ஸோ உயிர்த்த ஏசு ஆண்டவரை வச்சு, இட்ஸ் மீன்ஸ் ஜீசஸை வச்சு ஒரு தேர் இழுத்துட்டு போவாங்க. ஐ திங்க் பொங்கல் செலிப்ரேஷன் பிளாக்ல வந்து பார்த்துருப்பீங்க தேர் இழுத்துட்டு போனது. ஸோ அது மாதிரி வந்து இதுக்கும் வந்து ஒரு தேர் இழுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த தேர் இழுக்கிற அந்த ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான், த ஈஸ்டர் சண்டே ஹாஸ் பீன் டன். இப்போ ஆக்சுவலாக அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிற சடங்குக்கு நான் போகிறது கிடையாது. அந்தளவுக்கு உடம்புல தேம்பவும் கிடையாது. கிட்டத்தட்ட 1 hour 1.5 hour ஆகும் அந்த இது முடிகிறதுக்கு. ஸோ அதனால் நான் போகல. பட்டு ஊரே காலியாகிடுச்சு, எல்லாம் போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் அடுத்த தேருக்கு தான் போகிறேன். இப்போ போயிட்டு நம்ம தேருக்கு ரெடி ஆகலாம். அங்கே பிளெஸ்ஸிங்ஸ் அதுக்கான சடங்கு அது நடந்துகிட்ருக்கு. ஸோ அது முடிஞ்ச உடனே அப்படி தேர் இழுப்பாங்க. அப்படி நம்ம போயிட்டு தேரை பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு நல்லா கட்டுக்கட்டுன்னு கட்டிட்டு தூங்கிடுவோம். அதுதான் இன்றைக்கி வேலை. அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம். ஓகே. ஹே காய்ஸ், குட் மார்னிங். ஆக்சுவலாக வந்து இது அடுத்த நாள் காலையில் ஈஸ்டர் சண்டே முடிஞ்சு அடுத்த நாள் மார்னிங் மண்டே வந்துடுச்சு. ஆனால் வந்து இப்போ தான் வந்து தூங்கி எழுந்தேன். ஆக்சுவலாக விளாக் ஷூட் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டே எனக்கு இல்லை. அப்படியே கம்ப்ளீட்டாக மறந்துட்டு செலப்ரேஷன் மோடில் இருந்தாச்சு. ஸோ அதனால் நேற்று நைட்டு வீடியோவே எடுக்க முடியல, மறந்துட்டேன். ஸோ அதனால் காலையில் எண்டிங் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எண்டிங் வீடியோவுக்கு வந்தாச்சு. ஸோ ஓகே காய்ஸ், இந்த ஈஸ்டர் சண்டே செலிப்ரேஷனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படி நான் நினைக்கிறேன். எவ்ரி இயர் ஈஸ்டர் சண்டே இப்படி தான் போகும். ப்ளஸ் வந்து ஈஸ்டர் சண்டேக்கு முன்னாடி நாள் வந்து எல்லாருமே சர்ச்சுக்கு அங்கங்கே போகிறது, குமிழி விளாக்கில் காட்டின சர்ச்செல்லாம் போவாங்க. ஸோ அது மாதிரிலாம் போயிட்டு வந்தாங்க. நான் மார்னிங் தான் வந்தேன் அப்படிங்கிறதுனால என்னால் போக முடியல. எனிவேஸ், இந்த இயர் இப்படி தான் செலிப்ரேஷன் போச்சு. ஓகே காய்ஸ், ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹேவன் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்ஸ் வரைக்கும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த ஃபர்தர் அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட அப்பப்போ அப்டேட்ஸும் வரும். அப்பப்போ ஃபன்னியான சில ரொமான்டிக்ஸான ரீல்ஸும் அதில் அப்டேட் பண்ணுவேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், மீண்டும் ஒரு வ்ளாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye. Alfie from Heaven Vlogs.